ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். த எண்டாஸ் கேம் கடவுளே அஜித். நேத்து ஏகே சார் இருக்காரு பாத்தீங்களா, அஜித் குமார் சார் வந்து அவரோட பிரஸ் ரிலீஸ் நேத்துக்கு இதே டைம்ல பிரஸ் ரிலீஸ் விட்டிருந்தாரு. அந்த பிரஸ் ரிலீஸ்ல வந்து ரீசெண்ட் டேஸ்ல மக்கள் கூடக்கூடிய பொது இடங்கள்ல கட்சி மீட்டிங்கா இருக்கட்டும், மாலா இருக்கட்டும், மூவியா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கடவுளே அஜித்ன்னு சொல்லி என்னோட பேரை வந்து கத்துறாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால சொல்லி அறிக்கை விட்டிருந்தாரு. என்னோட பேர் வந்து ஏகேன்னு இருக்கு, அஜித் குமார்னு இருக்கு, அந்த மாதிரி கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இது வந்து ரீசெண்ட் டேஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாவும் இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கடவுளே அஜித்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலி ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தது. ரீசெண்ட் டேஸ்ல வந்து நான் எங்க போனாலுமே சரி, இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து இந்த கடவுளே அஜித்துங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை தந்தது, ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பா இருந்தது. என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் டவுன் பண்ணுச்சு. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இடத்துல ஆர்கனைசேஷன் டீம்ஸ் சாட்லயே வந்து பாசிட்டிவிட்டிக்காக வந்து அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், கடவுளே அஜித்துன்னு. நேத்து அந்த பேருக்கான சொந்தக்கார நபரே வந்து அதை அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொன்ன உடனே வந்து இன்னைக்கு நான் அந்த பேரை வந்து ரொம்ப சோகத்தோட அந்த ஸ்டேட்டஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சாரி ஏகே சார், இனிமே வந்து கடவுளே அஜித்னு கூப்பிட மாட்டோம். லெட்ஸ் எண்ட் இட். நீங்க ரொம்ப ட்ரூலி ஒரு இன்ஸ்பிரிங் பர்சனா இருக்கீங்க ஏகே சார், அஜித் குமார் சார். சாரி ஃபார் இட். நீங்க எப்பவுமே ஏகே எங்களோட அஜித் குமார் சாரா தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய்.